பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. சாம், இதுல நான் கட்டி விட்டுருக்க பலூன் ஓகே தானே? டே அதை விட்றா போதும். எப்படியும் நம்ம போட்டு வச்சிருக்க கோலம் எல்லாம் 10 நிமிஷத்துல கண்ணா பின்னான்னு மாறிடும். இவன் ஏன் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான்? டேய் டே அன்பு. என்ன சாம்? டே நீங்க வேலை பாக்குறது கூப்பிட்டா நீ என்ன தனியா உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம இந்த நாளுக்கான ஹீரோவே நம்ம அருண் தான். நீ என்னடானா நீ வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு உட்காந்துருக்க? டே இதையே என் ஆள் ரூம்ல பாக்க சொன்னா சந்தோஷமா பாத்துட்டு போவேன். இந்த வேலையாடா பாப்ப? டேய் நான் நல்ல பையன், உனக்கு தெரியாதா? நீ நல்ல பையன் தானே, அப்ப வேலையை பாருடா. ஏண்டா இந்த அருண்க்கு இப்ப இதுதான் குறைச்சலாம். இந்த உலகத்தை பாத்தியா சாம்? போதும் போதும் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் இன்னொன்னு கிடைக்கும். இன்னும் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஒண்ணும் கிடைக்காது. என் தம்பி பாவம், இவன் திட்டுல அவனுக்கு ஏதாவது ஆனாலும் ஆயிர போகுது. ஆமாண்டா, நீ திட்டல அந்த கடவுளுக்கே பொறுக்காம அவனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்து பாத்ரூமுக்கும் ரூமுக்குமா அலைய போறான் பாரு. அட போடா, என் ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த வீட்டு பெரியவர் தாத்தாக்கு புரியணும். அவருக்கு எங்க புரியும்? இதுதான்டா விதின்னு சொல்றது. ஏண்டா உன் வயசு தான் எனக்கு, நானே அமைதியா தானே உட்கார்ந்துருக்கேன். உனக்கு என்னடா கல்யாண அவசரம்? மச்சான் நீ ஆல்ரெடி லவ் ரொமான்ஸ்ன்னு பாதி வாழ்ந்து முடிச்சுட்ட. டேய் அப்புறம் இப்பதான் நான் காதல்ங்கிற வார்த்தையில காயே ஆரம்பிச்சிருக்கேன். இனிதான் தா இருக்கு, இல்ல இருக்கு, எவ்வளவு இருக்கு? உனக்காவது காதல்ங்கிற வார்த்தையில காய் எப்படி இருக்கு, தாய் எப்படி இருக்கு, இல்ல எப்படி இருக்குன்னு தெரியும். நீ வீட்டுக்கு ஒரே பையன், உன் ஆளை பாக்கணும்னா பிளைட் பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி பஸ் பிடிச்சி எல்லாம் போக வேண்டாம். ஃப்ரெண்டை பார்க்க வர மாதிரி வந்தா போதும் உனக்கு. இனி என்னைக்காவது முடிஞ்சு போனதை பத்தி யோசிக்காதன்னு சொல்லி பாரு. பாஸ்ட்னாலும் அதுவும் காதல் தானே. என்ன பாரு, நீ உன் ஆளை பார்க்கணும்னா பைக் எடுத்துட்டு வருவேன், அதுவே தைரியமான ஆளா தைரியமா வருவேன். என்னைய பாரு, பக்கத்து ரூம்ல என் ஆளை வச்சுட்டு உள்ள போனாலே பெட்ரோல் விட்டு கொளுத்துற மாதிரி பாக்குறாடா. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? சரி நான் தான் ட்ரை பண்றேன். வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? தரத்தரான்னு என் காலை புடிச்சு இழுத்து அவ ரூம் வாசல்ல கொண்டு போட்டுட்டான். ரூம் வாசல்லையா? அதோட நிப்பாட்டி இருந்தாள்னா பரவாயில்ல, அவ ஆசையா வளர்க்குறாளே ஒரு டம்மி. டம்மியா ஜிம்மியா ஏதோ ஒரு அம்மி, அதுக்கு கம்பெனி காலில்னு அது பக்கத்துல என்ன கொண்டு போட பாக்குறான். சரி சரி, உன்கிட்ட பேசிட்டே இருந்ததுல எனக்கு நேரம் போனதே தெரியல. நான் வரேன், நீங்க எல்லாம் முடிச்சுட்டு இங்கே செட்டில் ஆகணும்னா செட்டில் ஆயிருங்க, இல்லைன்னா கிளம்பணும்னா கிளம்புங்க. எங்கடா போற? நானா? நீதான். வெளியே போறேன்டா. அதான் அருண் ரூம்ல வேலையை வச்சுட்டு எங்க போறேன்னு கேக்குறேன். ரெஸ்ட் ரூம் போறேன்டா. இப்பதானடா போயிட்டு வந்த? ஏண்டா நான் போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே இனி உனக்கு கணக்கு தரணும். இல்லடா இப்பதானே போனேன். டேய் இதெல்லாம உனக்கு கணக்கு தரணும். ஏ சி சி சி, விட்டா ரூமே நான் அடிச்சிருவேன். நீ போ போ போ. அது அன்புக்கு தான் இனியாவை பிடிச்சிருக்குன்னு தாத்தாக்கும் தெரிஞ்சிருச்சுலாம். அந்த டாக்டருக்கும் நம்ம மதுக்கும் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நம்ம 10 நாள்ல கோயில வச்சு கல்யாணமா. ஆமா, பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க எல்லாம். அன்பு இனியாவும் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இப்ப அவங்க மனசுல ஒருத்தர் இருக்காங்க. இனியாக்கு என்ன கோவம்னாலும் தாத்தா அதை பேசி தீர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம். டேய் நிறுத்து. உன் மச்சானை பத்தி உனக்கு தெரியுமோ என்னமோ, ஆனா என் மச்சானை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இப்படிதான் ரகலையில புலம்புவான். தாத்தா மட்டும் ஃபீல் பண்ணி ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, யார் கேட்டது உங்ககிட்ட இப்ப கல்யாணம்? நான் என் குல்ஃபி மனசை மாத்தணும், அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் லவ் பண்ணணும், அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சு விடுவான். அதனால்தான் தாத்தா எப்ப அவன் வந்து சொல்றானோ அப்ப பண்ணி வைக்கலான்னு இருக்காரு. ஓ ஆமால, இவன் புலம்புறதெல்லாம் நம்ப முடியாது. 10-15 பொண்ணை கரெக்ட் பண்றவன் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கான். ஒரே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு, அதுவும் என் மாமா பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு நான் பண்ற கஷ்டம் இருக்கேன். பக்கத்து ரூம்லயே இருக்கான். என் மனசுல வர்றதுக்கு முன்ன வரைக்கும் 1008 நாள் என் பெட்லயே தூங்கிருப்பான். மனசுல வந்த அப்புறம் பக்கத்துல போனாலே எரிச்சிடுறான். சாம் சொன்ன மாதிரி அழுதுட்டே அவளை கரெக்ட் பண்ண நினைச்சா கழுவி ஊத்திடுவான். கால விழுந்தாலும் வெக்கமே இல்லையான்னு ஆரம்பிப்பான். ஏதாவது பண்ணி அவளுக்கு வெக்கத்தை வர வச்சு லவ் பண்ணலான்னு பார்த்தா இவளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கான். இன்னைக்கு 2ல 1 கேட்ட வேண்டியதான். டோர் எதுக்கு பூட்டி வச்சிருக்கா? சாத்தி தான் வச்சிருக்கா. எங்க போயிட்டா? ஆளையே காணோம். ஓ என் செல்லம் குளிக்குது போல. முடிச்சிருப்பாளா இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாளா?
ஏய் அறிவு கெட்டவனே, சும்மாவே கால்ல சலங்கு கட்டி விட்ட மாதிரி ஆடுவா. இதுல வேற இப்ப பக்கம் பக்கமா அடிச்சு விடுவாளே. ஓடிடுவாமா. வேண்டாம்பு, எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஒரு ஆம்பளை நீ, உனக்கு என்ன பயம்? இனியா, ஐயோ எல்லாம் முடிச்சிருப்பாளான்னு தெரியலையே. என்ன அறிவு கெட்டவனே? இந்தா ஆரம்பிச்சிட்டாலாம். உள்ளுக்குள்ள பயந்தாலாம் வெளி வீரமா காட்டிக்கோ அன்பு. ஏன் குல்ஃபி குளிச்சுட்டா நின்ன? வெக்கங்கிட்ட பைத்தியக்காரா, ஒரு பொண்ணு ரூம்குள்ள இப்படி தடுத்துப்பின்னு வந்து நிப்பியா? ஒன்னும் பாக்கல. பைத்தியக்காரா. இதோட முடிக்க மாட்டாளே. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு மனம் கட்டி இருக்கா இல்லையா? டோர் நாக் பண்ணிட்டு உள்ள வரலாம்ல. ஏன் தட்டிட்டு வர்றதுக்கு ஆளை காணோம். நீ திடுத்துப்புன்னு உள்ள இருந்து வெளியே வருவேன்னு நான் கனவா கண்டேன். அசிங்கம் பிடிச்சவனே, முந்தியெல்லாம் என் ரூம்குள்ளே வர மாட்டேன், வெளியே நின்னுட்டேன். 1000 தடவை உள்ள வரட்டான்னு கேட்பேன். அது கூட கம்மிதான். எனக்கு போன் பண்ணி உன் ரூமுக்கு தான் கூட்டுவேன். ஆனா இப்ப ஏதோ உன் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி நீ பாட்டுக்கு என் ரூமுக்கு வர போற. ஏன் நான் தான் சொல்றேன்ல, நான்லாம் தூ பாக்கல. நீ குட்டியாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு தானே வந்த. இங்க பாரு அன்பு, சில விஷயங்கள்லாம் நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. தெரியாம தாண்டி வந்தேன். வேணா காலைல விழட்டுமா? இந்த ரூம்ல என் அம்மாவை தவிர யாரும் வரதில்ல. மது கூட வரணும்னா போன் பண்ணிட்டு தான் வருவா. இவ பெரிய அப்பா டக்கரு. என்னடா யோசிச்ச இப்போ? ஏன் ஐயோ என் செல்லத்தை நான் கஷ்டப்படுத்திட்டேனே, அவ மனசை நோக்கடிச்சிட்டேனேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். உன் மூஞ்சியும் முழியும் பார்த்தா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. ஏன் பொண்டாட்டி, எனக்கு எதுக்கடி குற்ற உணர்ச்சி இருக்கணும்? ஏதாவது பேசுதா பாரு. சரி சமாளிப்போம். ஏன் குல்ஃபி, நீ குளிச்சுட்டா வர? இல்லையே, ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன். பாத்ரூம்ல இருந்தா பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அன்பு, இந்த சான்ஸ விட்டுறாதா. இன்னைக்கு நீ ஒரு காதல் மன்னன்னு இவளுக்கு காமிச்சே ஆகணும். காமிக்கிறண்டி. எதுக்கு இப்படி பாக்குற? செல்லம், நீ என்ன திட்டும் போது கூட, ஐ மீன் என்கிட்ட கத்தும் போது கூட எனக்கு இனிமையா தாண்டி இருக்கு. உன் மனச மாத்தி உன்னை காதலிக்க வச்சு என் பிள்ளைக்கு உன்னை அம்மாவை ஆக்கி. ஆக்குறதெல்லாம் சரிதான். ஒரு ஆண்ல ஒரு பொண்ணு மனச மாத்தணும்னா எவ்வளவு பயந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவ மனச மாத்த நினைப்பான். ஆனா நீ என்னடானா, ஏதோ தாலி கட்டின பொண்டாட்டிய சமாதானப்படுத்துற மாதிரி உன் பாட்டுக்கு வர, உன் பாட்டுக்கு போற, வெக்கம் கிட்ட எல்லாம் நடந்துட்டு தெரியா. 26 வருஷம் 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்திருக்கோம். இதுல நீ பெரியவா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எத்தனையோ நாள் என் ரூம்லயே தூங்கிருக்க. ஆமாவா இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? அப்பெல்லாம் உன் சுயரூபம் தெரியல, தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோ. ஓஹோ, என்னைக்காவது உன்கிட்ட மிஸ்யூஸ் பண்ற மாதிரி நடந்திருக்கனா? இல்ல ஒரு பார்வை வேற மாதிரி இருந்திருக்குமா? சோ அன்பு, என்ன பண்ற? கண்ணம்மா, நான் காதலிக்கிற பொண்ணு என் ரூமுக்கு பக்கத்து ரூம்லயே இருக்கா. ஆனா குல்ஃபி அவ ரூம்ல என்ன வரக்கூட விட மாட்டா. என் மனசுல என் கண்ணம்மா வர்றதுக்கு முந்தி எத்தனையோ நாள் என் ரூம்ல படுத்திருக்கா. ஆனா என் மனசுல வந்ததுக்கு அப்புறம் நான் பக்கத்துல வந்தாலே தள்ளி போறேன். இது என்னடி நியாயம்? பாரு, நீ பண்ற முறையே சரியில்லை. அப்பாலாம் பார்வையில கூட தப்பு இருக்காது. ஆனா இப்ப இதெல்லாம் தப்பு. ஓய் குல்ஃபி, ஒரு தடவை என் கண்ணை பாக்குறிய கண்ணம்மா? என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கல? இங்க பாரு பாரதி, என் மனசுல எல்லாம் யாருமே இல்ல. நீ அன்பு மேல கோவமா இருந்தாலும் நீ பாரதியோட காதலி. உன் மனசுல பாரதி இருக்கிறான். அதனாலதான் உன்னையே அறியாம உன் மனசுல இருந்து பாரதின்னு வருது. அப்படிலாம் இல்ல, நீ கையெடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன் மனசுல நான் இல்லைனா என்னை தட்டி விட்டுட்டு எப்பவோ போக ட்ரை பண்ணிருப்பேன். இங்க பாரு கண்ணம்மா, இந்த ஜென்மத்துல நீ மட்டும் தாண்டி என் உலகம். உன்னை நான் நல்லா பாத்துப்பேன். சாம் அம்மா வந்து அழுத்ததுல எல்லார பத்தியும் யோசிச்சு தப்புதான். எல்லார பத்தியும் யோசிச்சனா என் மனசுல இருந்த ஒன்ன பத்தி யோசிக்காம விட்டுட்டேன். உன் மனசை நான் ரொம்ப காயப்படுத்தி இருக்கேன் தான். ஒரு பொண்ணுக்கு எந்த காதலனும் பண்ணக்கூடாத பெரிய தப்ப நான் உனக்கு பண்ண பாத்துட்டேன். அதுக்குதான் உன் காலை வேணாலும் விழுந்து சாரி கேட்டுக்கிறேன். என் கண்ணை பார்த்து என்ன பிடிக்கலன்னு சொல்லு கண்ணம்மா. இந்த செகண்டே உன் ரூமை விட்டு போறேன். நான் இப்படி எல்லாம் பண்றது உனக்கு வெறுப்பு வரலாம், கோவம் வரலாம். ஆனா எனக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. நீயா உன்கிட்ட எந்த அளவு லிமிட்ல இருக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எதுவா இருந்தாலும் தள்ளி நின்னே பேசு. என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆஹா, என்ன மாதிரி இருக்குன்னு என் கண்ணை பார்த்து சொல்றியா? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த
நினைத்தேன் இல்லை இது கனவா இல்லை நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி இப்ப சொல்லு கண்ணம்மா, இப்பவும் உனக்கு என்ன பிடிக்கல? உனக்கு அன்பை பிடிக்கல, ஓகே. பாரதிய பிடிக்கல? என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு நிக்கிறான். ஒருவேளை நட்டு கலண்டிருக்குமோ? நான் சத்தியமா சொல்றேன்டி, என்னைக்கும் எப்பவும் இதுக்கப்புறம் நான் காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். நமக்கு கல்யாணம் ஆனாலும் வயசானாலும் எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல புருஷனா நடந்து பண்ணி தவிர எந்த இடத்துலயும் உன்னை காயப்படுத்த மாட்டேன். ஏன் எங்க போயிட்டா? ஆ, இங்க நிக்கிறேன். ஏன் எப்ப இங்க வந்த? ஆ, ஆமா, தலையில டவல் கட்டிட்டு தானே நின்ன. எப்ப அதுக்குள்ள தலை காய வச்சு பூவெல்லாம் வச்சிருக்க? பைத்தியம், இதெல்லாம் நடந்து 1/2 hour ஆகுது. ஆஃப் அன் ஹவரா? ஜெயில கைதி கூண்டுக்குள்ள நின்ன மாதிரி ஏன் பக்கத்துல தானே நின்ன? ஆமா, 1/2 மணி நேரமா எதுக்கு தனியா புலம்பிட்டு நின்ன? தனியாவா? அப்புறம் நான் உன் கூட தானே பேசிட்டு நின்னேன். அதான் சொல்றேன்ல, உனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்பவே முத்திட்டு. இப்பவே அத்தைகிட்டே மாமாட்டேன்னு சொல்லி உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோ, எல்லாம் சரியாயிரும். கனவா? அப்புறம் ஆனா ஒண்ணு, வழக்கமா நான் முடிக்காய வச்சு தலையெல்லாம் சீவரேன்னு வச்சுக்கோ, ஏதாவது பாட்டு போட்டோ இல்ல டிவி போட்டுட்டோ தான் என் வேலையெல்லாம் பாப்பேன். ஆனா இன்னைக்கு நீ நின்னு தனியா புலம்பி சூப்பர் என்டர்டைன்மெண்ட். ஏண்டி, நான் தனியா புலம்பிட்டு நின்றுருக்கேன், நீ மனசு வச்சே இல்லாம கல்லஞ்சக்காரி பார்த்து ரசிச்சுட்டா நின்ன. அப்புறம் உன் கூட ரொமான்ஸுக்கு குத்தாட்டம் போடுவேன் நினைச்சியா? இங்க பாருடி, நீ பேசுற விதமும் சரியில்லை, முறையும் சரியில்லை. உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரியும் போது என்னைக்காவது ஒன்னு நான் காயப்படுத்தி இருக்கனா? என்ன என்ன என்ன? உடனே வந்துடாத. ஒரு தடவை ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், அது கூட நீ நிக்கிறேன்னு தெரிஞ்சு எல்லாரும் நல்லதுக்கும் யோசிச்சு இங்க பாரு, அந்த நேரத்துல உன்னை விட நான் தான் ரொம்ப அழுதுருக்கேன். நான் ஏதோ கொலை பண்ணிட்டு வந்திருக்க மாதிரி எதிரியை ஃபேஸ் பண்ற மாதிரி ஃபேஸ் பண்றேன். இங்க பாரு, உன்கிட்ட செலப்பெல்லாம் பேசிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. அது சரி குல்ஃபி, இந்த நேரத்துல பூவெல்லாம் வச்சுட்டு அதுவும் நைட்ல குளிச்சுட்டு ஏன் செல்லம் எங்க போறீங்க? சத்தியமா உன் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல. ஏய் போய் தானே. அட பைத்தியமே, அருணுக்கு ஏஞ்சலுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எல்லாரும் வந்துட்டு போயிட்டே இருக்காங்களேன்னு தான் குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சனே தவிர நீ பார்த்து பல்லு இழிக்கிறதுக்காக இல்ல. இப்ப நீ போகல, நானே போயிருவேன். சரி ஓகே, நீ கொஞ்சம் பேசுறத பார்த்தா நான் வர என் லிமிட்ல இருக்க மாட்டேன். அப்புறம் நீ உன் கண்ட்ரோல்ல இழக்க. யாரு? நானா? ஆமா, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். சோ நானே கிளம்பிடுறேன். உன் லிமிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாதா? ஆனா இப்பெல்லாம் ஒண்ணு நான் மன்னிக்க மாட்டேன். எத்தனை வருஷம் என்ன புலம்ப விட்டுருக்கேன், அதனால எல்லாம் பார்த்து ரசிச்சு அதுக்கப்புறம் தான் மன்னிப்பேன். ஆனா எப்பவும் நான் பாரதியோட காதலி தான். ஏன் பாரதிய நான் காதலிச்சுட்டே தான் இருப்பேன். கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. அருண், என்ன, நீ ஏதாவது செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை இருக்கா என்ன? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் வெயிட் பண்றேன். இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆமா, எங்களுக்கு மட்டும் இதே வேலை பத்தியா? நாங்க மட்டும் இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கோம். நீங்களாச்சும் டெய்லி எல்லாரையும் டார்லிங்னு கூப்பிடுறீங்களா? ஏன் டார்லிங்க்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் என்னடி சம்மந்தம்? அதுதானே கோலத்தோட முத புள்ளி. சரி, அப்போ அம்மா கேட்ட மாதிரி அம்மா கேட்ட மாதிரி இப்பவே ஆரம்பிச்சாதான். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல அருண். ஆமா, எங்களுக்கு மட்டும் டெய்லி தான் வேலை. அப்புறம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? இல்ல, ஒய்ஃபாவே இருந்தாலும் சம்மதம் இல்லனா? உங்க விருப்பம் தான், ஏன் விருப்பமா? நிஜமாவா? இதை விட நீ எப்படி சொல்லி புரிய வைக்க? யோசிச்சு சொல்லு. அப்புறம் காலையில எந்திரிச்சு எதையாவது திருடிட்டேன்னு உன் பாட்டுக்கு போற போக்கலாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் வைக்க கூடாது. அருண், எங்க வீடு குட்டி வீடா இருந்தாலும் அந்த ஆளால பிரச்சனையே வந்தாலும் எப்பவும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இந்த வீடு பெரிய வீடு, நிறைய பேர் இருக்காங்க. என்னால ரொம்ப எல்லாம் யாருக்கிட்டையும் நான் என் வீட்டுல இருக்க மாதிரி இருக்க முடியாது. ஆனா ஆனா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா
மனசுல இருக்கத பேசிட்டு சந்தோஷமா இருக்கிறது இந்த வீட்ல நம்ம ரூம்ல உங்க கூட மட்டும்தான். உங்க அம்மா நான் வரதட்சணை அது இதுன்னு எதுவும் கொண்டு வரல, அதுக்காக என்னை ஏத்துக்காம இருக்காங்க. அப்போ எனக்கும் தோணுச்சு அருண், நீங்க எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய வீட்டோட பையன், உங்களுக்கு வரப்போற வாழ்க்கை தானே என்ன மாதிரி இருக்கணும்னு உங்க அம்மா அப்பா எல்லாரும் ஒரு கனவு கண்டு வச்சிருந்திருப்பாங்கல்ல. அது எல்லாம் என்னால கேள்விக்குறியாயிடுச்சுன்னு ஒரு வருத்தம் இருந்துதான். இப்போ ஒரு ஓரமா இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதான். ஆஹா, இந்த வீட்ல எனக்கு ஷேர் எவ்வளவு வரும், இல்ல எனக்கு ஷேர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை. ஆனா எனக்கு அது எல்லாத்தையும் விட நீ தான் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். எனக்கும் உன் கூட இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம். அப்ப சரி, நீங்க அப்படி பேசிட்டே இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீயா? சோ இதுதான் உங்க சம்மதத்துக்கான அடையாளம் தானே? പുഞ്ചിരി തഞ്ചി തഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തല ചന്തിക്കോ വഞ്ചനി വന്ന ചുണ്ടരുവാവേ ഡാങ്കിന്നക്ക് തകതിമിയാട് തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചി തഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തല ചന്തിക്കോ വഞ്ചനി വന്ന ചുണ്ടരുവാവേ ഡാങ്കിന്നക്ക് തകതിമിയാട് തങ്കനിലാവേ പുഞ്ചിരി തഞ്ചി തഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തല ചന്തിക്കോ വഞ്ചനി വന്ന ചുണ്ടരുവാവേ ഡാങ്കിന്നക്ക് തകതിമിയാട് തങ്കനിലാവേ ஹலோ, எங்க இப்பவா அங்கிள்? அதோ வந்துடுறேன். இந்த நேரத்துக்கு இந்த அரசு அங்கிள் எதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு? அதுவும் வீட்டு காம்பவுண்டுக்கும் வெளியே கூப்பிடுறாருன்னா என்னவா இருக்கும்? சரி, என்னவா இருந்தா என்ன, என்ன ஏதுன்னு போய் பார்த்துருவோம். என்ன அங்கிள் இந்த நேரம் கூப்பிட்டுருக்கீங்க, அதுவும் வெளியே கூப்பிட்டுருக்கீங்க? அதை பத்தி பேசுறதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன். ஆமா, உன் வயசு என்ன? ஓ, நக்கெல்லாம் ஆரம்பிக்கிறீங்களா அங்கிள்? அச்சச்சோ, என் வயசு கூட உங்களுக்கு தெரியாது அங்கிள். உங்க பையன் வயசு எனக்கு அது கூட மனுஷனுக்கு ஞாபகம் இல்ல. அப்பவே அப்பா கிட்ட சொன்னேன் அங்கிள், எங்க பிறந்த நாள நீங்க இவ்வளவு பெருசா செலிப்ரேட் பண்றது முக்கியம் இல்ல, அதுல சாமோட அப்பா எல்லாம் இருக்கணும், கண்டிப்பா கூப்பிட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்பாதான் நீங்க பிசினஸ் மேன் பாத்தீங்களா, எப்பவும் பரபரப்பா தான் இருப்பாரு அப்படின்னு கூப்பிட மறந்துருப்பாரு போல. வந்திருந்தீங்கன்னா கேக் சாப்பிட்ட கையோட எத்தனாவது பிறந்த நாள்னு தெரிஞ்சிருக்கோம்ல அங்கிள். இந்த நேரத்துல அரசு அங்கிள் கூட இவன் என்ன பேசிட்டு நிக்கிறான், அதுவும் இவ்ளோ தள்ளி போய் பேசிட்டு நிக்கிறாங்க. என்ன பேசணும்னாலும் வீட்லயே பேசலாமே, இவ்ளோ தள்ளி போய் என்ன பேசிட்டு நிக்கிறாங்க? என்ன அங்கிள், என் வயசு ஞாபகம் வந்துதா? இல்ல உங்க பையனோட வயசு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரலையா? அன்பு, 26 வயசு மூளைக்கும் உன் வயசை விட எப்படி உன் வயசை விட டபுள் மடங்கு வயசு. என் அனுபவத்துக்கு உன் மூளை ஒத்து போகுமா? அட, மூளை கிடக்குது அங்கிள், பண்ணிக்கு கூட தான் மூளை இருக்கு. அதுக்கு மூளை இருக்குங்கிறதுக்காக அது சாக்கடையில போய் உருளாம இருக்குமா? அன்பு, யார்கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுட்டு பேசு. ஐயோ, நான் பண்ணி பத்தி பேசிட்டு இருந்தேன் அங்கிள். பன்றி. உன் வயசுக்கு நீ என்கிட்ட மோதுறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? அட, வந்ததுல இருந்து என்ன அங்கிள் வயசுன்னு வயசுக்கு ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? வயசு கிடக்கு, போன வருஷம் 25, அடுத்த வருஷம் 27. அது சரிதான்ப்பா, என் கூட மோத ஆரம்பிச்சேன், முதல்லயே தோல்வியை சந்திச்சிட்டியேப்பா. என்கிட்ட நீ விட்ட சவால் எங்க? இப்ப ஒண்ணுமே இல்லாம இப்படி வெத்து பேப்பராட்ட நிக்கிறியே. புரியலையே அங்கிள். அதான்ப்பா, ஜெண்டர் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணது தெரியாது, சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டைம் முடிஞ்சது தெரியாது, இப்படி எதுவுமே தெரியாம ஜாலியா சுத்திக்கிட்டு முதல்லயே என்கிட்ட அதுவும் மோதாமலேயே தோத்துட்டா என்ன? ஒருத்தங்க கிட்ட மோதுறதுக்கு முன்ன எதிர்த்தாப்புல நிக்கிறது யாரு, எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். ஏன்பு நான் தான் டேட் மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொன்னா அதை அப்படியே நம்பிடுவியா? அதான்டா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாத்தியார். எனக்கு புரியலையே அங்கிள். புரியல? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாத்தியார்னா நான் என்ன நினைச்சேன்னா அன்பு, இந்த டெண்டர்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி என் கூட மோதி தான் தோக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா மோதாமலேயே இவன் கூட மோதனா எப்படியும் தோத்து போயிருவேன் பேக் அடிச்சிட்டியா? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல அங்கிள். ஓ, புரியலையா? அதான்டா, நீ என்கிட்ட விட்டுருந்திய சவால், நடக்க போற டெண்டர்ல ப்ராஜெக்ட் பெருசா இருந்தாலும் சரி சிறுசா இருந்தாலும் சரி என் கைக்கு வந்தே தீரும் அப்படின்னு. ஆனா நாளைக்கு நடக்க போற டெண்டர்ல நீ பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சேப்பா.
நாளைக்கான டெண்டர் டேட் தான் மாத்தி வச்சிருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரியுமே. அந்த தைரியத்துல நீ டெண்டர் நோட்டீஸ் கூட வாங்க மறந்துட்ட அப்படின்னு எல்லா கம்பெனிஸும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக டெண்டர் நோட்டீஸ் வாங்கி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு டெபாசிட் அமௌண்ட் கூட பே பண்ணிட்டாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்கன்னா எனக்கு வந்த நியூஸ் டெண்டர் டேட் மாத்திட்டாங்க அப்படின்னு தானே? அதான் அன்பு, உன் எதிரில மோதுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். நான் சொல்லிவிட்ட ஆளை நம்பி நீ டெண்டர் நோட்டீஸ் கூட வாங்க மறந்துட்டியப்பா. அது மட்டும் இல்ல, லாஸ்ட் டேட் கூட முடிஞ்சிருச்சு. அதான் நீ சவால் விடுற ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சவால் விடணும். எதுக்காக அங்கிள் எனக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க? நான் உங்களை என் ஃப்ரெண்டோட அப்பா மாதிரியா பாக்குறேன். ஆனா நீங்க என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக டெண்டர் டேட்டை கூட மாத்தி வச்சுட்டுதான் எனக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்கீங்க. ஆம்பளைன்னா என்ன தெரியுமா அங்கிள்? நேர்மையா நின்னு மோதணும். அப்படி ஜெயிக்கிறதான் எப்பவுமே ஜெயம். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. இது முழுக்க முழுக்க உன்னோட மிஸ்டேக். ஒரு கம்பெனி எடுத்து நடத்துறேன்னா கண்ணு ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாது. 4 பக்கமா என்ன நடக்குன்னு சுத்தி பார்த்துட்டே இருக்கணும். 1000 காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் உனக்கு தில் இருந்தா மட்டும்தான் உன் கம்பெனி எப்பவுமே ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்க முடியும். சின்னதா ஒரு பொய்ய அழி விட்டதும் அப்படியே ரிலாக்ஸா இருந்துட்டேன். என் கூட மோதுறதுக்கு சரியான ஆள் நீ தான் நினைச்சேன். ஆனா இப்படி விழுந்துட்டியேப்பா. அங்கிள், நாளைக்கு தான் டெண்டர் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் டெண்டர் நோட்டீஸ் வாங்கியிருப்பேன்ல. அவங்களோட ஸ்பெசிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருப்பேனே. தோத்துட்டான் முதல்லயே தோத்துட்டேன். யாரையும் முதுகுல குத்தி ஜெயிக்கிறது ஜெயமே கிடையாது அங்கிள். பட் 21 வயசுல பிஇ முடிச்சேன். அப்பா கூடயும் மாமா கூடயும் நானும் சாம ஒர்க் பண்ணிட்டே இரகுலர்ல எம்இ முடிச்சோம். இந்த ஃபீல்டுக்கு நான் வந்து முழுசா 3 வருஷம் தான் ஆகுது. என் அறிவுக்கெல்லாம் நான்லாம் ஏதாவது மாடு மேய்க்கிறதுக்கு தான் தகுதியா இருந்திருக்கணுமே தவிர உங்களை மாதிரிப்பட்ட பெரிய பெரிய பிசினஸ் மேன் கூட எல்லாம் சவால் விட்டுருக்கவே கூடாது அங்கிள். அதுவும் சவால் விட்டுட்டு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது. நான் தோத்துட்டேன் அங்கிள். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா. இந்த அரசை இதுவரைக்கும் எவனும் எதிர்த்து கூட நின்னதில்ல. எதிரில நிக்கிறது அரசுன்னு தெரிஞ்சாலே ஒதுங்கி போவாங்க. நீ எனக்கு சவால் விட்டியா? என்ன சொன்ன? உன் கம்பெனி என்னால அசைக்க முடியாதுன்னு சொன்ன. உன் கம்பெனி அடிச்சு உடைச்சு ஏன்டா அரசு கிட்ட மோதனான்னு உன்னை ஃபீல் பண்ண வைக்கல. உன்னை ஒரு மூலையில உட்கார வைக்கிறேன்டா. என் கம்பெனி அசைக்கிறது என்ன அங்கிள்? என் கம்பெனில இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால அசைக்க முடியாது. என்ன ஆஃப் ஆயிட்டீங்க? டேய், கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கேன். உங்க முன்னதா அங்கிள்? என்ன என் கம்பெனியை நீங்க அசைச்சு பார்க்க போறீங்களா? என் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு செங்கலை உங்களால அசைக்க முடியுமா? என்னடா தோத்ததும் பத்தாதுன்னு கீழே விழுந்த மீசையில மண் ஒட்டாதது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ அங்கிள், நான் எதுக்கு தோக்க போறேன்? உங்ககிட்ட விட்ட சவால் நாளைக்கு தான். அதுக்கு முன்ன உங்களுக்கு இருக்க முடியாம இப்பவே எனக்கு போன் பண்ணி கூட்டு என்னை இப்படி வச்சு செய்யற மாதிரி பண்ணிட்டீங்களே அங்கிள். என்னடா உளர்ற செல்லம்? டேய், அட இப்பதான் நான் என் குல்ஃபிய கொஞ்சிட்டு வரேன். ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல வில்லனை பார்க்க வந்துட்டேனா அதான் வார்த்தை கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அங்கிள், நான் படிச்ச ஸ்கூல்ல நீங்க வாத்தியாரா? அங்கிள், நீங்க வாத்தியாரா வேலை பார்த்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். டேய், புரியல? என்ன அமுல் பேபி இப்படி அமைதியாயிட்டீங்க? டேய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அதான் அங்கிள், என் குல்ஃபிய கொஞ்சிட்டு வரேனா அப்பப்ப வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கிள் எதுக்கு கோவமா பேசுறாங்க? இவன் எதுக்கு அங்கிள் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கான்? இப்படியெல்லாம் அன்பு பண்ற ஆள் இல்லையே. என்னவா இருக்கும்? தோத்ததுக்கு அப்புறம் கூட உன்னோட இந்த பேச்சு இருக்கு பாத்தியா? அட என்ன அங்கிள், ஊர்ல உங்களை பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு சின்னதான் பத்திக்கோ நினைச்சேன். இவ்ளோ கஷ்டப்பட்டு பஞ்சு டாலாக்லாம் அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு புரியலையா? என்னடா? அட மாங்கா அன்பு. ஐயோ அதான் அங்கிள், நான் சொன்னேன்ல என் குல்ஃபிய கொஞ்சிட்டு வரேனா அதான் மாங்கா பேரிச்சம்பழம் இதெல்லாம் என் வாயில இருந்து வாய் தவறி வரான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உண்மை என்னன்னு புரிஞ்சிடும். என்னடா சொல்ல வர? அங்க சீன்னு முடியல அப்படின்னா டெண்டர் நோட்டீஸ் வாங்கி டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா ஸ்பெசிபிகேஷன், எப்படி ஸ்கொயர் ஃபீட் வுட் ஒர்க், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், பில்லர் அமைக்கிறதுல இருந்து எந்த ஃப்ளோருக்கு எந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பக்காவா பிளான் போட்டு, அதாவது அங்கிள் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் ஃபுல் பிளான் போட்டு அவங்களோட ஸ்பெசிபிகேஷனா அது எப்படி முடியும்? அது அப்படிதான் முடிஞ்சது. அண்ட் ஃபைனலி அங்கிள், நீங்க கொஞ்சம் லைட்டா சொரிஞ்சு விட்டீங்களே. என்ன? அதான் அங்கிள் டெண்டர் டேட் மாத்தி வச்சுட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு தப்பான புழுவல் அனுப்பி விட்டீங்களே. அதுக்கு முந்தின நாளே நான் போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பக்காவா முடிச்சிட்டேன். சோ நாளைக்கு நடக்க போற டெண்டர்ல விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனா பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. நான் கூட இது சின்ன ப்ராஜெக்ட்னு நினைச்சேன்.
பரவாயில்ல அங்கிள். இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கேனான்னு தெரிய ஆசையா இருக்கும்ல? சாமோட கபோர்ட்ல தானே இன்னும் சாம இனியாவா ரெடி பண்ணா கொட்டேஷன் வேற இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இனியா கிட்டே ஒண்ணு இருந்துச்சு. அப்ப இவன் புதுசா பிளான் போட்டு கொடுத்தானா? இவன் பிளான் போட்டா யாராலையும் ஜெயிக்க முடியாதே. அதுலயும் கோட் பண்ணிருக்க அமௌண்ட் வேற நமக்கு தெரியாதுங்கிற போது எப்படி? என்ன? அது நீ இந்த ப்ராஜெக்ட் கோட் பண்ணியிருந்தா எல்லா கொட்டேஷன் ஃபார்மட்டும் சாம் கபோர்ட்ல தானே இருக்கு. ஆஹா, சாம் கபோர்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவன் கொண்டு வந்தது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பூட்டி கீழே எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். நீ அப்போ என் பையனை ஏமாத்துறியா என்ன? ஐயா அங்கிள், சாம இனியாவை சேர்ந்து போட்டாங்களே, அதான் சாம் கிட்ட இருந்தே ஒரு கொட்டேஷன். அதை தான் நான் டாக்குமெண்ட் கூட வச்சிருக்கேன். அது எப்படி? சாம் கிட்ட கொட்டேஷன் இருக்கும்போது நீ அதை எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு அப்பவே இன்னொரு காப்பி போட்டுட்டேன் அங்கிள். ஓ, அப்ப நீங்க அந்த கபோர்ட்ல இன்னும் அந்த கொட்டேஷன் இருக்கு அப்படின்னு தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு முடிவு பண்ணீங்களா? அவன் ஓ ஃப்ரெண்ட் ஆச்சே. அந்த கொட்டேஷன் நான் எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக 4-5 பூட்டை போட்டு கீழே கூட ஒளிச்சு வச்சிருக்கான். ஓஹோ, ஆனா உங்களுக்கு அது கிடைச்சிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல அங்கிள். இப்ப மட்டும் என்னடா, நீ அதை தானே கொடுத்துருக்கா? நாளைக்கு குளத்துல நீ கீழே விழுந்து உன் மீசையில மண் ஒட்டி நிக்கிறதா நான் பார்த்து சிரிக்கிறேன்டா. ஓகே அங்கிள், நான் வரேன். ரொம்ப டயர்டா இருக்கேன். நம்ம நாளைக்கு களத்துல சந்திக்கலாம். ஒரு நிமிஷம். பரவாயில்ல, உன் வயசை பார்த்து நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அப்புறம் நான் ஈஸியாலாம் யார்கிட்டயும் சவால் விட மாட்டேன். டெண்டர் நடக்க போற நேரத்துல ஒருத்தர் வந்து இப்படி ஒரு தப்பான தகவலை கொடுத்தான், நான் நம்பிட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் முட்டாளா? அதான் சொல்றேன்ல, அரசு மோதுறான்னு தெரிஞ்சாலே வலைக்கு போறவங்க மத்தியில வெறும் 26 வயசு பையன் என் கூட மோதி பார்க்கணும்னு நினைச்ச பத்தியா? அந்த தில்லு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பயந்து ஓடுறவன் கூட மோதுறதுக்கு எதிரில தில்லா நின்னு மோதுறான் பாத்தியா? அவன் ஆம்பள. ஆஹா, மோதுனா ஒன்ன மாதிரிப்பட்ட ஒருத்தன் கூட தான் மோதணும். ரெடியாயிரு. நாளைக்கு தோல்வியை சந்திக்கவும் ரெடியாயிரு. ஆஹா, அங்கிள் இந்த அன்பு சீக்கிரமா எல்லாம் எதுலயுமே சவால் விட்ட மாட்டான். சவால்னு ஒண்ணு வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா, அதாவது அங்கிள் முதுகுல குத்தில நேர்மையா நேர்மையா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். நாளைக்கு பார்க்கலாம். வரட்டா? என்கிட்ட மோதுறதுக்கு சரியான ஆளு நீதான்டா. ஆனா ஜெயிச்சிடலாம் மாட்டேன். எப்பவோ உன் ஃப்ரெண்ட உன் ஆளை ரெடி பண்ண 2 கொட்டேஷனும் உனக்கு ஆப்போசிட் கம்பெனிக்கு போயிடுச்சுடா. பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க லாஸ்ட் டேட் முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சுதான். ஆனா இந்த அரசோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. நான் ஏற்பாடு பண்ண மாதிரியே உன் கம்பெனி கோட் பண்ணிருக்க அமௌண்ட் வேற 2 கம்பெனிக்கு ஷேர் பண்ணி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. நாளைக்கு நீ தோத்து போய் நிக்கிறத நான் பாக்குறதுக்கு ரெடியா வரேன்டா. என்னல என்ன குல்ஃபி இந்த நேரம்? நீ இன்னும் தூங்கலையாடி? எங்க போயிட்டு வர? நான் அப்படி கொஞ்சம் வெளியே சுத்திட்டு வரேன். வெளிய சுத்திட்டு வரியா? இந்த நேரத்துல வெளிய உனக்கு என்ன வேலை? ஏன், ஒரு ஆம்பளைக்கு எப்ப வேணாலும் எங்க வேணாலும் என்ன வேணாலும் வேலை இருக்கும். இதெல்லாம கணக்கெடுத்துட்டு இருப்பேன். நீ என் ரூம்ல இருந்து வெளிய போன. நீ வெளிய போனதுமே உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. போன் வந்துச்சா? அப்படிலாம் இல்ல. இல்ல, உனக்கு ரிங் ஆச்சு. அது என் ரூம்ல கேட்டுச்சு. அப்பல இருந்தே உன்னை வீட்ல காணல. வெளிய போயிட்டு இப்பதான் வரேன். எங்க போயிட்டு வர? தம் அடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் வெளியே போய் தம் அடிச்சிட்டு வரேன். என்ன ஏமாத்தணுங்கிறதுக்காக உனக்கு இல்லாத பழக்கத்தை எல்லாம் சொல்லாத. ஏன், இந்த பழக்கம் எல்லாம் கூட உன்கிட்ட சொல்லிட்டு தான் வருமா? அவன் என்னடானா ரெஸ்ட் ரூம் போறதுக்கெல்லாம் கணக்கு கேக்குறான். நீ என்னடானா இதுக்கெல்லாம் கணக்கு கேக்குறேன். என்கிட்ட நடிக்காத அன்பு. நீ அரசு அங்கிள் கூட இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருந்ததா நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அங்கிள் கூட அதுவும் தனியா போய் உனக்கு என்ன பேச்சு? சரி பேசுன, அதுவும் அங்கிள் முன்ன கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். பாத்துட்டாளா? நம்ம விஷயம் எதுவும் இவ கண்ணுல இருந்து மறையாது. அன்பு, இவ கேக்குறாங்கிறதுக்காக உளறிடாத. அப்புறம் 2 குடும்பத்துக்கும் விரிசல் தான் வரும். கேக்குறேன்ல. ஏன், இவன் ஒரு கால்ல முள்ளு குத்தி இருந்து நான் வெளியே சும்மா நடந்துட்டு இருந்தேன். அவர் அந்த வழியா போனாரு, என்ன பார்த்து பேசினாரு, அவ்வளவுதான். செப்பல் போட்டிருந்த உன் கால முள்ளு குத்துச்சா? ஏன், என்னமோ ஆயிருந்து. அது கொஞ்சம் பெயினா இருந்து, அதான் அதுல உட்கார்ந்துட்டேன். உட்கார்றதெல்லாம் தப்பா? என்னமோப்பா, நீ என்னடானா உட்கார்ந்ததுக்கு கணக்கு கேக்குறான், அவன் என்னடானா சுச்சா போறதுக்கெல்லாம் கணக்கு கேக்குறான். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாரு, காதலி ஃப்ரெண்டுன்னு. நீ என்கிட்ட நீ எதையும் மறைக்கிற அன்பு. ஏய், அப்படிலாம் எதுவும் இல்ல. கண்ட நேரத்துல எந்திரிச்சு பேய் மாதிரி சுத்திட்டு இருக்காம போய் தூங்குற வேலையை பாரு. அன்பு, இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு என்னமோ செல்லம், உன் புருஷன் வரக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்து நீயா வந்து என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. அப்ப ஓகே, நான் வரேன். எஸ்கேப் ஆயிடுடா அன்பு. இவன் ஏதாவது மறைக்கிறானா? சேச்சா, பிறந்ததுல இருந்து என்கிட்ட எல்லாம் என்ன மறைக்க போறான் இவன்? இது வரைக்கும் எதையும் மறைச்சதில்ல. நான் கூட
என் மனசுல இவன் வந்த காதலை மறைச்சேன். ஆனா அன்பு ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. சும்மா நார்மலா பேசிட்டு இருந்திருப்பாங்க. வீட்ல இருந்து தள்ளி போய் பேசினதுனால நமக்கு அப்படி தோணி இருக்கான்.